நல்லா இருந்தது படம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ஸ்டெப்ஸும் நல்லா இருந்தது. அப்பா பையன் பாண்டிங் செம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. யாரு அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அவரு கைதிலேயே நல்லா நடிச்சவர், இதுல சொல்ல வேண்டும் நார்மலாக நல்லா நடிப்பார் ஆளு, நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு அந்த கேரக்டர் செம்மையாக செட் ஆயிடுச்சு, நல்லா ஃபீலிங்காக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம் வந்து மஜா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜிவி நம்ம வேற லெவல் ப்ரோ. இப்போ மியூசிக் வேற ப்ரோ நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்சுவல் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அப்போலாம் ஃபீல் ப்ரோ சத்தியமாக சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. உள்ளே போயிடுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்களும் தான் படம், இது கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்பா பையன் நல்ல சென்டிமெண்ட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக நல்லா இருந்தது. இந்த படம் ரொம்ப அவர் கம்பேக்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஜார்ஜ் நல்லா சூப்பராக நடிச்சாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது சார். படமே நல்லா சூப்பர், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா. அப்பா பையனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் நல்லா இருக்கும். அது கம்பேக் செம்மையாக இருந்தது, அது நல்லா சூப்பர். நல்ல சென்டிமெண்ட் படம். அப்பாவுக்கு பையனுக்கு நல்ல சூப்பராக இருந்துச்சு, பாருங்க தியேட்டரில். நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு, பெஸ்ட்டாக நடிச்சிருக்காரு அப்பா சார். ஜி பிரகாஷ் எல்லாமே அவர் இந்த படத்தில் புதுசாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் லைட்டாக கலாய்ச்ச மாதிரி இருக்குது, ஏன் அது பண்ணாங்கன்னு தெரில. மியூசிக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஃபீலிங்ஸ் லைட்டாக டச் ஆகலை, மற்றபடி டச் ஆக வேண்டிய இடத்துல டச் ஆகும். அப்பாஸ் அதுதான், அப்பாஸ் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாரு, என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாமே, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க, ஏன்னு தெரில. அதான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, மியூசிக் மட்டும் ஃபீலிங் லைட்டாக டச் ஆகுது. இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் டச். அதான் 2K கிட்ஸ் தான் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜாலியாக போச்சு, டைம் போனது தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கப்புறமா கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த ஃபாதருடைய எமோஷன்ஸ் வந்து சூப்பராக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் ஆக்சுவலி சூப்பராக செட்டாக இருக்கார். ஏன்னா யூஸ்வலாக அவர் வந்து இந்த மாதிரி த்ரிஷா நயன்தாரா அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஜிவியை திரும்ப இந்த படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஜஸ்டின் பிரபாரோட மியூசிக் சூப்பராக இருந்தது. அண்ட் கடைசியில் ஜிவி பிரகாஷ் ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பார் கிளைமேக்ஸில், ஃபாதருக்கான சாங். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு அவர் அப்பாவை நடித்த ஜார்ஜ் மரியம் அவர் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்பாஸ் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக வெயிட்டான எந்த இடத்துலையும் வரலையே சீக்வன்ஸ் அப்படின்னும் போது கிளைமேக்ஸில் அவர் வந்ததுக்கு அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபேமிலிக்கான படம். இது ஹாப்பிராஜ் டைட்டில் பார்த்த உடனே எல்லாரும் வந்து யூத்துக்கான படம் அப்படின்னு நினைப்பாங்க, அது கிடையாது. இது ஃபேமிலிக்கான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக ஜிவிக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கிடைச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட ஹாப்பிராஜ் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படம் வந்து நான் ஜிவி அண்ணா படம் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு வைப்பில் வந்தோம். பட் ஆனால் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பிகாஸ் வந்து இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். அப்பா பையனோட சென்டிமெண்ட்டை ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஜிவி அண்ணா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி துருன்னு லவ் சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆர்டினர் சாங் வந்து அந்த பாட்டோட மியூசிக் எப்பெல்லாம் வருதோ நம்மளுமே ஒரு மாதிரி வைப் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் 2 சாங் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீலிங். இன்னொன்று செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்கள் என்னடா படம் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. முக்கியமாக எனக்கு தெலுங்கு படம் வந்து தமிழ் டப் பண்ண மாதிரிலாம் சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடிச்சுடுற அளவுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு நம்மளையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு. இப்போ நல்லா வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வர அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆமாம் என்னன்னா விளக்குனா மோஸ்ட்லி வந்து எல்லாரும் உருவத்தை வச்சு எப்படி கேலி பண்ணி பட்டப்பேர் வைக்கிறது நார்மலான ஒரு விஷயம். பட் அப்படியே அவங்க அப்பாவெல்லாம் கலாய்க்கிறப்போ வந்து பையனா அவன் என்ன பண்றான் அப்படின்றதா மேட்டர். ஏன்னா மற்றவங்க கலாய்க்கிறாங்கன்றாங்க, நம்மளே நிறைய இடங்கள்ல ரியாலிட்டி அப்படி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கும் நடந்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக லாஸ்ட்ல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு படம் முடிச்சு எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட தான் பேச போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜிவி என்ன படம்னா என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு நல்ல கருத்தை என்ன தலை ஃபீல் பண்ண வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துருக்கலான்ற மாதிரி தான். ஏன்னா ரொம்ப நேரம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். படம் சூப்பராகவே இருந்துச்சு, எந்த வகையிலுமே யாரையுமே குறை பண்ணல. பயங்கர ஹாப்பியான ஒரு படம். ஹாப்பிராஜ் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எந்த வகையிலுமே யாரையுமே வந்து இது பண்ணாது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான பயங்கரமான ஒரு படம்.
பொதுவாக படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாருமே இந்த படம் இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சான்னு கேட்பாங்க. பட் இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாரும் அப்பாவை கட்டி பிடிச்சி ஒரு லிப்லாக் அடிப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு படமாக வந்து இருந்துச்சு. மற்றபடி கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எவால்வ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பாஸ் கேரக்டருக்கு வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருந்தாங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுவே படம் ஃபுல்லாக இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. பட் படமாக ஒரு பயங்கரமான படம், எந்த வகையிலுமே யாரையுமே காயப்படுத்தாத ஒரு படமாக இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் எனக்கு பெருசாக இதுவும் இல்லை, பட் ப்ரீ கிளைமேக்ஸ் தான் சொன்னேன் இல்லையா, அது பயங்கரமாக படத்தோட ஒத்து போச்சு. கிளைமேக்ஸ் அவ்வளோதான். இந்த ஹாப்பி ராஜன் டைட்டில் வச்சா ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியணும் இல்லையா, ஹாப்பி எண்டிங்காக பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அதான் ப்ரீ கிளைமேக்ஸ் சொன்னல, அந்த டிக்கெட்டை வச்சு ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அதுவே படம் ஃபுல்லாக அதே எங்கேஜே படம் ஃபுல்லாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கருத்து. ஆமாம், லைட்டாக மிஸ் இருக்கும். ஃபஸ்ட் படம்ன்றதுனால லைட்டாக கொஞ்சம் மிஸ் இருக்குது. பட் அது நம்ம குறைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் அப்பா பையன் சென்டிமெண்ட் ஓகே தான், அப்பா பையனுக்கான படம் தானே, அதில் நம்ம எந்த லாஜிக்கும் பார்க்க முடியாது. அங்கங்கே கருத்து சொல்லியிருக்காங்க, ஏற்றுக்குனா ஏற்றுப்போம், இல்லை ஓகே ஹாப்பி ராஜ் ஹாப்பியாக பார்த்துட்டு போவோம்னு அப்படியே போயிடுவோம், அவ்வளோதான். ஹீரோயின் கேரக்டர் தான் லவ்வர் அளவுக்கு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, பொண்ணுங்க அந்த அம்மா கூட சேரும்போது எப்படி இருப்பாங்கன்றத, மாமியார் கூட சேரும்போது எப்படி இருப்பாங்கன்றத கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் ஓகே தான், ஓவரால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் இன்னும் கேரக்டர் பயங்கரம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான், வேறு வழி கிடையாது. போட்டிருக்கேன் நீங்கள் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு, ஏன்னா குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நடுவில் உங்களுக்கு ஆனந்தம் படம்லாம் வந்து ஞாபகம், விக்ரம் சார்லாம் நடுவில் வந்துட்டு போவார் பயங்கரமாக. நடுவில் என் தலைவன் பிரேம்ஜி வேற வந்துருக்கிறாப்புல, அதுக்காகவே படத்தை வந்து பார்ப்பாங்க. சிம்பு ஃபேன்ஸ்லாம் சீக்கிரம் வந்து படத்தை பாருங்க, பிரேம்ஜியை மிஸ் பண்ணுற போறீங்க. நல்லா இருக்குண்ணே, ஜாலியாக இருக்குது, ஜாலியாக வந்து படம் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஜிவி இந்த கதைக்கு எப்படி செட் ஆகுது? ஹாப்பி ராஜா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரா ஜிவியை பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரான ஜிவியை பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. அப்பாவை நம்ம ஜாஸ்தி அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய ஃபேமான ஆர்டிஸ்ட் தான் அப்பாவை போடணுன்னா சரத்குமார் சாரையும் இவங்களையும் தேட வேணாம். ஒரு அப்பா மெட்டீரியல் சூப்பராக நமக்கு கிடச்சிருக்காரு. மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை காமெடியாக பார்த்து அதனால் காமெடி ரோலுக்கு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு பக்காவான வெர்சைட்டைல் ஆக்டர் நம்மக்கிட்ட இருக்காரு. மலையாளத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சுராஜ் சாரே சொல்லலாம்ல, அந்த மாதிரி சுராஜ் சார் மாதிரி இல்லைனா கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. மனுஷன் எல்லாமே பிடிச்சி. இந்த படத்தோட ஹீரோன்னு கேட்டிங்கன்னா மரியா ஜார்ஜ் தான், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஜிவியெல்லாம் தாண்டி ரொம்ப பயங்கரமாக ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரான அப்பா மெட்டீரியலு, தயவுசெய்து அவரை யூஸ் பண்ணுங்கள் அப்பா மெட்டீரியலாக. பெரிய ஹைபேட் சேலரிக்கு போய் நல்ல ஃபேமான ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அந்த காசு கொடுத்து சூஸ் பண்ணுறத தாண்டி இவரை சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணன் வந்து ஆன் ஸ்க்ரீனில் போட்டதோட டப்பிங்கில் நிறைய கவுண்டர் போட்டிருக்காரு, அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்காரு. ஜிவிக்கு ஃப்ரெண்டாக நல்லா இருக்கு. அதிர்ச்சியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வருவார்னு நினச்சேன், பட் அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயமா சார், அதான் சொல்கிறேன், கடைசி 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டுமே இல்லை, கடைசி 20 நிமிஷமே ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த எரிச்சல் எல்லாம் அந்த 20 நிமிஷத்தில் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. நான் வெளியே வந்து உண்மையிலே வந்து படம் சுத்த மோசம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். அந்த 20 நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்ல மனசு வரல. கனெக்ட் ஆகணும் சார், கனெக்ட் ஆகணும், அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதான் அது எனக்கு என்னன்னா அந்த உருவ கேலி சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான். ஹலோ கைஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் தான் உங்கள் சோஃபா பாய். ஹாப்பி ராஜ் படத்து ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோங்க. நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். சம்மருக்கு நீங்கள் சூப்பரான ஒரு ஃபேமிலி பேக்கேஜ், காமெடி எல்லாமே இருக்குது இந்த படத்தில். காமெடி வேணுமா காமெடி இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, லவ் வேணுமா லவ் இருக்குது, வைப் வேணுமா வைப் இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா 2 ஹவர் போகிறது தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. என்னை எப்படி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு இந்த படம் அளவுக்கு ஏற்றுனீங்களோ அதே மாதிரி ஹாப்பி ராஜும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது நீங்கள் தான் இந்த இயர் பெஸ்ட்டு படமாக நீங்கள் தான் ஆக்கணும், பிளாக் பஸ்டர் படமாக நீங்கள் தான் ஆக்கணும். ஹாப்பி ராஜுக்காக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஜிவியனா இதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு, லுக்கே வேறு லெவலில் இருக்கும் அவர் லுக்கு. ஜிவியனா மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸும் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. அப்பாஸ் சார் 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தேட்டரில் வந்து March 27 பார்க்கணும். சூப்பரான படம், பிளாஸ்ட் படம்.
டேரக்டர் அண்ணாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டர் இல்லைனா படமே எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேரக்டர் அண்ணா படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச கதையாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிற கதையாக இருக்கும். இதில் ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து மார்ச் 27 பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி ராஜுனா பெஸ்ட்டுடா, ஹாப்பி ராஜுனா மாசுடா. ஹாப்பி ராஜு வாங்க, பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மார்ச் 27 மறக்காதீங்க.